இங்கேருந்து கிளம்பி ஒரு வாரம் ஆயிடுச்சு உள்ளே போகிறதுக்கு. ஒரு ஒரு இலங்கையில் என்ன பண்ணுறாங்க, தம்பியை வந்து எல்லாமே சொல்லப்படும். சிங்கப்பூர்லேருந்து போகலாமா இல்லை மும்பையிலேருந்து போகலாமா, அப்படி ஒரு 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 விவாதம் போயிட்டுருக்கு. திடீர்னு பெங்களூர்லேருந்துன்னு உத்தரவு வருது. பெங்களூருக்கு போயிட்டு இருக்கும்போது வேண்டாம் நாளைக்கு திரும்ப வாங்கன்னு வருது. ஜெகதீஷ்னு ஒரு தம்பி இருக்கான்ல, எங்கூட இருப்பான், பார்த்துருப்பீங்க. அவன் நான் தான் அனுப்பிவிட வர்றான், திரும்பி வாங்கன்னு. நான் இங்கேயே பயணம் சொல்லிட்டேன். பயணம் வந்து எல்லாருக்கும் தெரியல, சொல்லலை. அண்ணன் காசி ஆனந்தன் அவர்கள், ஐயா நெடுமாறன், அண்ணன் குலத்துருமணி 3 பேருக்கு சொன்னேன். திரும்பி வந்து படுத்துட்டோம். அடுத்த நாள் அங்கே போய் எங்கே போனோன்னா, அவன் துணி ஏற்றுமதி இறக்குமதி கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ்ஸு அதை சொல்லுங்கள். அவன் அங்கே அந்த இருக்கிறவனுக்கு தெரியுது என்னையே நல்லா, என்ன ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறா அப்படின்ட்டு அவன் வந்து கேட்குறான், என்னையே பார்க்குறான். அது சரி, நீ ஏன் வந்து ஊர்லேருந்து போகலை அப்படின்னா, இல்லைங்க உறவினர் வீட்டுக்கு வந்தேன், சரி இப்படி போகணுன்னு. அது எதை கேட்டு பார்த்தா நான் பதிலில் சமாளிச்சுட்டே இருந்தேன். சரி போ அப்படின்னு அனுப்பிட்டான். அங்கே என்ன சொல்லப்படுது, நீ போய் பெண்ணு இருக்கிற இடத்துல இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து அந்த அந்த இடத்துல நுழைவு அனுமதி கொடுக்குறவ பெண் அதிகாரிகிட்ட போ அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்குது. அவள் வந்து இந்த பக்கம் ஒரு ஆண் நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே என்னை மூஞ்சியும் பார்க்கல. அப்போ தான் தெரியுது ஏன் பெண்ணுக்கிட்ட போஸ்டர் ஹவு மெனி டேஸ்னால் நான் வந்து எப்படி இருந்தாலும் 1 மாதம் குத்தி கொடுத்துருவான் அவன். சும்மா 15 நாள்னு சொல்லுங்கள், எல்லாமே எனக்கு சொல்லப்பட்டுருச்சு. இது பண்ணி குத்தி அவன் பார்த்துக்கிட்டே குத்தி கொடுத்துட்டான். நான் ஒன்றும் பெருசாக எடுத்துகிட்டு போகல. சேகுவரா படம் ஒரு 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 புகைப்படம், எங்கள் அண்ணனுக்கு ஒரு கடிகாரம், இது 2 எடுத்துக்கிட்டு வச்சுருக்கேன். சரி அங்கே போகும்போது அங்கே போய் அங்கே ஒரு தபால் தந்தி, அந்த தபால் அஞ்சலை பெட்டி இருக்கும், அஞ்சல் பெட்டி, அந்த பெட்டிக்கிட்ட போய் நிற்கணும். அந்த பெட்டிக்கிட்ட போய் நிற்கும்போது யார் வந்தாலும் பேசக்கூடாதுன்னு. அந்த நேரம் வந்து ஒருத்தன் தோளை தட்டி, நீங்கள் சீமான் தானேன்றான். நடா பிரச்சனை. நான் ஒன்றுமே பேசலை. நான் பேசாமல் அப்படியே எடுத்துக்கிட்டு பைய எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிட்டேன். அவன் என்னையை பார்த்து போயிட்டான். இப்போ இந்த வண்ணத்தில் ஒரு வண்டி வரும், அந்த வண்டிக்குள்ளே ஒருத்தர் இருப்பார், அவர் இந்த சட்டை போட்டிருப்பார். அவர் வந்து இது பண்ணவன் நீங்கள் ஏறுங்க. இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், மெதுவாக அந்த வண்டி வருது. டேஸ் அப்படி குனிஞ்ச என்னை பார்த்து அப்படி கையை காட்டுது. அவன் நம்மால் சரின்னு ஏறி போயிட்டான். போனவுடனே சாப்பிடுவோம் வாங்க, பசியோடு இருப்பீங்கன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு தமிழர் விடுதிக்கு போயிட்டா தெரிஞ்சிடும் அண்ணன்ட்டு, சிங்களர் விடுதிக்கு போவோம் அப்படின்னு போய் உணவு சொல்கிறார். இவர் சொல்லிவிட்டு பார்க்குறாரு, எல்லாம் மொத்த மேசையும் என்னை தான் பார்க்குது. பயந்துட்டார், ஏதாவது பிரச்சனை ஆகிடப்போகுது வெளியிலன்ட்டு. அண்ணன் உணவு வேணாம் வாங்க, எழுந்திரிச்சு வாங்கன்னு கூட்டிகிட்டு டக்குன்னு வெளியில் போகிறோம். போய் அங்கே தகவல் கொடுக்கும்போது, ஆளுக்கு மீசை எடு, மொட்டை அடிச்சு விடு, கண்ணாடியை போடு, அது எதாவது டே அப்போல்லாம் நான் பண்ண முடியாது, நீ அதெல்லாம் பண்ண முடியாது, நீ சும்மா அண்ணன் குறைஞ்சது மீசையாவது எடுங்கண்ணே, மீசையாவது எடுங்க. அதெல்லாம் என்னடா இப்படி பண்ணுற, அதெல்லாம் செய்ய முடியாதுன்றேன். சரி கொண்டு ஆளை வேண்டாம் அடைன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இடத்துல கொண்டு 3 நாள் படுக்க வச்சுட்டாங்க. ஒன்றுமே இல்லை. சாப்பாடு மட்டும் இந்த இதுக்குள்ள இப்படி தள்ளி விடுவாங்க, சாப்பிட்டு படுத்தே கிடக்க வேண்டி தான். இது ஒரு தொலைக்காட்சி இருக்கும், அது சிங்களமாக ஓடும், சீரியல் ஒரு அளவும் புரியாது நமக்கு. அப்புறம் அங்கேருந்து சிங்கள ஆட்டோ, சிங்கள கொடி, சிங்கள பாட்டு போட்டுக்கிட்டு என் தம்பியை ஓட்டிகிட்டு வரான். நம்மாலே சந்தேகம் வரக்கூடாது. போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறோன்னா, சரியாக 1 மணி 1:30க்கு வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிற போது, அந்த கடலுக்குள்ளே இறங்கிடுவோம் அப்படிங்கிற போது அது தாமதமாகிடுது. தாமதமாகுது காரணம் என்னென்னா, நம்ம பிள்ளைங்க போட்டை இப்படி வச்சுருந்தாங்க பாருங்கள், அது ராலை தண்ணி உள்ளே வாங்கி இரவில் உள்வாங்கி 3 கிலோமீட்டர் உள்ளே ஓடிடுது. அப்போ இந்த படகு 2 பக்கமும் இராணுவம் நிற்கிது, கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது. சின்ன சந்தேகம்னாலும் சுட்டுட்டு தான் மறுபடியும் பேசும், அது வந்து விசாரிக்கலாம் செய்யாது. அப்போ அது என்னென்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிள்ளைங்க போய் அந்த படகை நகர்த்தி கொண்டு போய் அங்கே நிறுத்துறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நிறுத்திட்டு வந்து இப்போ என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது அண்ணன் சும்மா ஒரு கைலி ஒரு பனியை மீனவர் மாதிரி போட்டுக்கிறோங்கண்ணே விட்டு நாங்கள் இது பண்ணி சும்மா அப்படியே படுத்தே இருங்க, ஒன்றும் இல்லை படுத்துருங்க, துணியில் இதெல்லாம் ஒன்றும் வச்சுணும், எதுவுமே வேணாம், ஆளை கொண்டாந்து இறக்கி விடு, மீதியெல்லாம் இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எதுவுமே இல்லை, நம்ம இந்த இதை 2 கூடப்பா, இந்த ஃபோட்டோவையும் இது கடிகாரத்தையும் கூடப்பா எங்கள் அண்ணனுக்கு இதை வச்சு கொண்டு போகிறோம். அப்போ அதில் போய் படுத்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து அந்த இறால் பிடிக்கிற ஒரு வட்டை இது மாதிரி குச்சி உண்டி இறால் பண்ண மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே போய் என் தம்பிங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த விசை போட்டிருக்கு பாருங்க, இதுவரை துடுப்பில் போகிறோம், விசையை பொருத்தணும்.
அந்த விசையை முன்னாடியே போய் அந்த பாலித்தீன் உரையில் கட்டி உள்ளே போட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் இருங்க, டப்புன்னு இறங்கி ஒரு பிள்ளை நீஞ்சி எடுத்துகிட்டு வந்து அப்படியே பொருத்தி எடுத்து விரட்டி போகிறோம். நீங்கள் எந்திரிச்சிடாதீங்க, எந்த சூழலே எந்திரிச்சிடாதீங்க என்ன அப்படி அப்படியே விரட்டி போகிறோம். போகும்போது அது வந்து இந்த இலங்கை கடற்படை இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. அது கொஞ்சம் போயிட்டால் நம்ம கட்டுப்பாட்டு வந்து அண்ணனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் 4 மணி ஆயிடுச்சு, அண்ணன் வரலை, என்ன அழைப்பு எடுத்து பார்த்துட்டு இந்த தம்பிகளுக்கு தொடர்பு கிடைக்காதனால 2 பெரிய படகுல போட்டில் வந்து ஆயுதங்களோடு வந்துடுறான். என் தம்பி சேரா வந்துடுறான் கூட்டிக்கிட்டு, 4-5 நிறைய விடுதலை புலிகளை கூட்டிக்கிட்டு வந்தவொடனே அப்போ தெரிஞ்சிருது நம்ம ஆளுக தான். இவனுக்கு தெரியும், இந்த என்னை கூட்டிகிட்டு போகிற தம்பிக்கு தெரிஞ்சவொடனே டக்குன்னு ஆளை தூக்கி போடுங்கிறான். அப்போ பொட்டலை மாதிரி தான் போல தூக்கி போடு இல்லைடா அப்படி இழுத்து போடு, பேசாமல் படுங்க அப்படின்ட்டு விட்றா அப்படின்னு கிளம்புறான். சரி, இவனுக்கு அனுப்பிட்டு, அண்ணா பத்திரம் போயிட்டு வாங்க, அண்ணா நம்ம ஆளை பார்த்துட்டு வாங்கண்ணா, தலைவரை பார்த்து வாங்கண்ணா. அவன் தம்பி சர்றா அப்படின்னு அப்படியே திருப்பி போகிறோம். போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நின்று இப்படி பேசிட்டு போயிருக்கும்போது டபக்குன்னு ஒருத்தன் வந்து அமுக்குறான். அப்படியே கீழே படுக்கு அப்படியே பொருளை பிடிச்சி அமுக்குறான். அமுக்கிட்டு மேலே படுத்து என்னடா நீங்கள் பேசாதிருங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வேகமாக 2 போட்டு இப்படி போகுது. அது ஒருவேளை கடைசியாக நம்ம போட்டு தான், அது சிங்கள போட்டால் என்னன்னு தெரியாத தூரத்தில் வருது, யாராவது இருந்தால் இதாக பண்ணிடுவாங்கன்னுட்டு இவன் மேலே அப்புறமா சொன்னால் அது சரி நம்ம தாங்கன்னு தெரியா போச்சு, வேற ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறது தான் அப்படி பண்ணி போகிறேன். போயிட்டு இருக்கும்போது டம்முன்னு அவன் குண்டு வீசுறான். சிங்கலை எங்கள் மேலே தான் சண்டை போடுறான். அங்கே திடீர்னு மழை பெய்யுது, ஒரு பெரிய வானவில். என் தம்பி சேராசரம் சிங்கள அவன் பங்குக்கு பட்டாசு வெடிக்கிறான். உங்கள் அண்ணன் நாடு உனக்கு மழையை பிஞ்சு வானவில் போட்டு வரவே இருக்குது, வா மகனே அப்படின்னு இழுத்துட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ ஒரு தீவு, அந்த தீவில் போய் 5:30-6 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் மதிய உணவு எடுக்க போகிறோம். அங்கே எல்லோரும் எதிர்பார்த்து சமைச்சு கோழி இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. எங்கள் அண்ணன்ட்ட தான் கூட்டி போனாங்க, நடேசன்கிட்ட. அது அரசியல் துறை பொறுப்பாளர். அங்கே போனோம். ஓடி வந்து கட்டி பிடிச்சார். 2 பேரும் கட்டி பிடிச்சோம். கட்டி பிடிச்சோன்னே உங்கள் அண்ணன் சொல்லிருக்காங்க, பத்திரம் தமிழகத்தின் தளபதி அவர், பத்திரம் அப்படின்னு இருக்கார், வாங்க பத்திரமா இல்லை. அங்கே போய் அப்புறம் எது வந்துமே வந்து முறையாக நடக்கும். அவங்க விருப்பத்துக்கு உணவு செஞ்சு உங்களை சாப்பிட வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு கேட்பாங்க என்ன பிடிக்கும் அப்படின்னு. அதில் குட்டின்னு ஒருத்தர் வந்து நானே எங்கள் அண்ணனை பேசிட்டுக்கோம். அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் எழுதிட்டே இருக்கார். அவர் சொல்கிறார், அண்ணா தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா நீங்கள் என்னென்ன விருப்பமான உணவுன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு. இது நானும் ஆர்வத்தில் இருக்க அண்ணன் கூட பேசுகிறதுன்னு இவர் இடையே செஞ்சுட்டே இருக்கார். இதில் காரம்னா எப்படின்னா, அது அண்ணா நண்டுண்ணா, இறால்ண்ணா, அண்ணா மீனுண்ணா, அண்ணா கோழிண்ணா, அண்ணா மாடு சாப்பிடுவீங்களான்னு இதெல்லாம் கேட்டே இருக்காரு. நான் வந்து தரையில் ஓடுற காரு, தண்ணியில் ஓடுற கப்பல், வானத்தில் பறக்கிற விமானத்தை தவிர எல்லாத்தையும் சாப்பிடுவேன் சொல்லு. அவர் எங்கள் அண்ணன் சார் நம்மால் அவர் நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுங்க, இல்லை நான் கொடுக்கணும் இல்லைண்ணா அப்புறம் நாங்கள் அதுன்னு. அதாவது அப்படி போய் அங்கேருந்து என்னென்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலை திட்டமாக நகர்த்துறாங்க. ஒவ்வொரு முகாமாக போகிறோம், ஒவ்வொரு இடமா போய் பேசுகிறேன். அங்கேருந்து எங்கள் அண்ணனை பார்க்க 1 வாரம் ஆயிடுது. அது பாதுகாப்பு ஒழுங்கு செஞ்சு கூட்டிகிட்டு போகணும்ல, அது சும்மா அப்படி போக முடியாதுன்னு சுற்றி இராணுவம் நிற்கிது. எந்த நேரமும் செல் அடிப்பாங்க, டக்குன்னு அடிச்சு விட்ருவான். அது அது கஷ்டமாயிருமென்ட்டு இன்றைக்கி மாலை சந்திக்க போகிறோம்னா காலையில் செய்தி வருது. எங்கள் அண்ணன் தான் வந்து கூட்டி போகிறாங்க, நடேச அண்ணன் வராங்க. 3 போராளிகள், ஒரு போராளி வண்டி ஓட்டுறாரு, நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், எங்கள் அண்ணன் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அதாவது வண்டி எப்படி சாலையே இருக்காது, எல்லாமே குண்டும் குழியுமாக இருக்கும், மண் தரை தான். இவ்வளோ வேகமாக போகணுமா என்ன, கிளைமோர் அடிச்சிடுவான். வண்டி இப்படி இருந்து பார்த்தோன்னா அடிச்சிடுவான். அதனால நம்ம இப்படி தான் போகணும் அப்படின்னு. போனோடனே மின்சாரம் வேறு இல்லை, வண்டி வெளிச்சம் மட்டும்தான். ஒரு இடத்துக்கு பேர போன போது டபக்குன்னு தம்பியை வண்டியை நிறுத்திட்டு 3 பேர் இறங்கிட்டாங்க. எங்கள் அண்ணன் டப்புன்னு முன்னாடி வந்து நம்ம தான் போகிறோம், சூப்பர் அண்ணன் ஓட்டுறாரு, நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம். ஏன்னா அது தலைவர் கிட்ட வந்துருச்சு. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நாங்கள் ஓடின பிறகு போய் ஒரு சின்ன கூரை, குடிசை சின்ன கூரை, அதில் உட்கார ரொம்ப நேரம் காத்திருக்கோம். இங்கே மாவீரர்கள் படங்கள்லாம் இருக்குது, அதில் 2 பேரும் உட்காந்து பார்த்துருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் ஒரு புலி மாதிரி ஒரு வண்டி உரிமிக்கிட்டு கருன்னு வந்து நிற்கிது. புலி வந்தாச்சுக்கிறார்.
வந்தோடனே அது வந்து அப்படி கொஞ்ச நேரம் விட்டு பின்பக்கமாக அப்படி போய் அந்த பக்கம் வந்துட்டாங்க அண்ணன். அப்புறம் ஆள் வந்து சொல்லிவிட்டோன்னே போகிறேன். போன உடனே போய் காரை தள்ளிக்கிறோம். அப்புறம் அதான் முதல் சந்திப்பு. அதில் நான் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பொட்டம்மான் இருக்கிறாங்க, காஸ்ட்ரோ அண்ணன். அவர் தான் அனைத்துல பொறுப்பாளர், சேர பொறுப்பாளர். ரஞ்சித் அப்பான்னு சொல்கிறது, தமிழேந்தி அவங்க பேர், அவங்க இருக்கிறாங்க. நடேசன்னு நானும் போயிட்டோம். அப்புறம் அண்ணன் அங்கே போய் அதான் சொல்கிறேனே, ஒரு நீண்ட காலமாக ஒரு உறவாக பாசமாக இருந்த நண்பர்கள், அண்ணன் தம்பி, அந்த உறவு மாதிரி தான் இருந்தது. இல்லை எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. தலைவரை பண்ணு கடைசியாக அடுத்த நாள் இப்படி இருக்கிறது ஆளுக்கு ஆபத்து, சீருடைய போட்டு விடுங்க. இப்போ என்னென்னா அது எது புலிகளோட புலியாக தெரியாது, இல்லைன்னா யாராவது படம் எடுத்து போட்டுக்கிட்டு தான் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் உடை எனக்கு அளவு எடுத்து தைச்சி இது கொடுக்குறாங்க. கொடுத்து அடுத்த 4 மணிக்கு போயிட்டோம், 4 மணிக்கு போயிட்டோம். காட்டுக்குள்ளே போய் பயிற்சி. அப்போ எங்கள் அண்ணன் வந்து இருக்கிறாங்க. நான் இது பண்ணி அப்போ கராத்தில் ஜிம்மில் ஃபிட்டாக இருப்பேன்னா பார்த்து ஆள் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா அப்படிங்கிறார் எங்கள் அண்ணன். அது பயிற்சி அப்போ தான் அந்த பயிற்சி முடித்து கிளம்பும்போது தான் வண்டியில் வாங்க உட்காருங்க, இந்த இருக்கான் பாருங்கள், இந்த சுற்றி நிற்கிறான் பாருங்கள், இப்படியே நிற்பாங்க. நம்ம பிள்ளைங்க தான், நம்ம சிரித்தா சிரிக்க மாட்டான், சிரிக்கலவன். எனக்குன்னா வெறுப்பாக இருக்குது, என்னடா ஒரு சிரிக்க கூட வாட்டறா அப்படின்னு. இப்போ எங்கள் அண்ணன் வந்து ஏறிட்டாங்க, வண்டியில் முன்னாடி ஏறிட்டாங்க. இப்போ நான் ஏறணும். அவன் என்ன பண்ணுறான், அண்ணனை உட்கார வச்சுட்டு ஓடி வந்து இந்த கதவை திறந்துட்டு என்னை ஏற்றுறதுக்கு முன்னாடி என்னை கட்டிப்பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறான். அதாவது எட்டி அது அந்த செய்ய முடியாது, ஆனால் சிரிக்க முடியாது, நீ உட்கார்ந்தோடனே எங்கள் அண்ணன் இப்படி இடிச்சு, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்லை. நம்ம எங்கே எதிர்பார்த்தோம், அண்ணன் தம்பி பக்கத்தில் ஒரு வண்டியில் பயணம் பண்ணோம். அது நான் கூட ஒரு பழைய குவாலிஸ் வண்டி, அதை பச்சை மிலிட்ரி பண்ணத்தில் மாற்றிருக்குது. நம்ம ஊரில் குவாலிஸ் ஓடிச்சில, அந்த வண்டி தான் எங்கள் அண்ணன் வச்சுருந்தார். அதப்போ அதில் ஏறி போனோம். அப்படி போகும்போது பேசிட்டு போனோம். போயிட்டு அந்த இரவு ஒரு இடத்துல உணவு அருந்தும்போது அவர் சொல்கிறாரு, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு. இல்லை நல்லா இருக்குன்னு. இதெல்லாம் ஏன் அண்ணன் கேட்குறேன்னா, இதுக்கெல்லாம் டைரக்ஷன் நான் தான். ஏன்னா அவருக்கு வந்து எல்லா ஆற்றலும் உண்டு. ஓவியம் வரைவார், பெரிய இசை ரசிகர். உங்களுக்கு தெரியும், எஸ்பி பாலசுப்ரமணியம்னா அவருக்கு உயிர், அவ்வளோ பிடிக்கும். திரைப்படம் அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் சமைப்பார். ராவண மாதிரி தான் 10 கலைபத்தில் தலை சிறந்தவனை தான் நம்ம தலைபத்தாக்கிட்டோம். அது மாதிரி பெரிய இது. இப்போ அந்த இதில் அது ஒரு வியப்பான காலங்களும் இதுவும். அதாவது ஒரு பேரன்புக்காரர். அதனால தான் அவர் அண்ணான்னு கூட சொல்கிறதில்ல, எல்லோரும் அண்ணன்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் அண்ணனை ஒரு ஆண் வடிவ தாய் தான். இல்லைன்னா அந்த மகனுக்காக வந்து நீங்கள் ஒவ்வொரு பொறுப்பாளர் அலுவலகத்துலேயும் பிள்ளைகளை வரிசையை நிறுத்திக்கிட்டு தாய்மார்கள் நிற்பாங்க. விட்டுட்டு போகிறது, நாட்டுக்காக போராடி சாடான்னு பிள்ளையை ஒப்படைக்கிறதுக்கு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரா இந்த இனத்தில் பிறந்ததுக்கு நம்ம பெருமையோடு இருந்துடலாம்டா அப்படின்னு வந்துடும். அது வந்து என் பிள்ளைகளெல்லாம் அந்த மயூரி இன்னொரு இடம் இருக்குது, அதில் வந்து போரில் காயம்பட்ட நவம் அறிவு கூடம் இருந்துச்சு. அது மயூரி பெண் பிள்ளைகள் இருக்கிற இடம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா கை இருக்காது, முகம் சிதைஞ்சிருக்கும், கண் சிதைஞ்சிருக்கும், கால் இருக்காது. ஆனால் உறுப்பை சிதைய கொடுத்துருக்கமேங்கிற ஒரு துளி வருத்தம் கூட கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது என்னெல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்படுறிய சீமான்னா சிரிப்பேன். ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அது வந்து நல்லா வந்து ஒன்றுமே கிடையாது. அது எங்கள் அண்ணன் அவங்க செஞ்ச ஈகங்கள் தியாகங்கள் எல்லாம் ஒப்பிடும்போது நம்ம ஒன்றுமே கிடையாது. நாள் முழுக்க என்னோட இருப்பார். அவர் தான் மோட்டர் பைக் ஓட்டிகிட்டு வருவார், அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அவர் இரவில் உட்காரும்போது தான் கட்டையை கலட்டும் போது தான் தெரியுது கட்டை கலண்டு எப்படி இருக்கும் நமக்கு. சரிப்பாடா என்ன அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம ஒன்றுமே இல்லை. அது அந்த ஒரு இடத்துல இந்த இனம் வந்து நான் தான் சொல்லுவேன், எல்லாரும் புறநானூற்று வீரத்தை படிக்க தாண்டா செஞ்சோம், எங்கள் அண்ணன் ஒரு தாண்டா புறநானூற்று வீரத்தை படைச்சான் அப்படின்னு. முருகனுக்கு கூட 6 படை கொண்ட வீடு தான், 6 படை கொண்ட நாடு வச்சுருந்தது தலைவர் தான். நம்ம முன்னோர்களில் வந்து கப்பற்படை வரைக்கும் வந்துட்டான், வான்படை இல்லை, தலைவர் தான் வான்படையை கட்டினார். தான் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு வந்து எங்கள் அண்ணன்ட்ட பிடிக்காத ஒன்றே ஒன்று தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, அநியாயத்துக்கு நல்லவர். அது ஒன்று தான் அவருடைய தோல்விக்கு வீழ்ச்சி காரணம். ஓரளவு அது இல்லாமல் ரொம்ப அறச்சிந்தனை, ரொம்ப அறத்தின் வழி நிற்கிறது,
ரொம்ப கருணை, ரொம்ப இரக்கம். இதுதான் அவருக்கு பின்னடைவாயிடுச்சு. இப்போ அவன் வந்து செஞ்சோலையில் நம்ம பிள்ளைய கொண்டு போட்டு 60 பிள்ளையர் கொண்டான்ல, நீங்கள் தான் வானூர்தி வச்சுருந்தீங்களா, போட மாட்டார் அவர். நம்ம மக்களை கொன்றொழிக்கல சிங்கள இராணுவம் தான் நம்ம எதிரியை ஒழிய சிங்கள மக்கள் அல்லன்னு அதில் தெளிவாக இருந்த. அது காரணம் அவர் பிறப்பு, வளர்ப்பு, அந்த குடும்ப சூழல் ரொம்ப பண்பட்ட சமூகம். அது வளர்ப்பு குடும்பம். அது நம்மளை மாதிரி காட்டான் கிடையாது, ராமநாதத்துக்கு காட்டான் கிடையாது. எது என்கிட்ட சொல்ல, நான் விளையாட்டுக்கு கூட என் நண்பர்களை பிடிச்சி தந்ததில்லை பண்ணுறேன். போடா வாடான்னு நண்பர்களை கூட பேசுனது இல்லைன்ற சக வயசு நண்பர்களை கூட. அப்படிப்பட்டவர் கையில் துப்பாக்கி எப்படி வந்துச்சு பாருங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குறைனா, நான் என் அண்ணனை பார்த்துக்கங்க, அண்ணன் இவ்வளவு நல்லவனா இருந்திருக்கணுமா, அதுதான். அது எங்கள் பிள்ளைகளை வந்து எத்தனை பிள்ளைகளை வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சான் சிங்களன், கற்பழிச்சே கொண்டுருப்பான். ஆனால் ஒரு புலி மறவன் அல்லது ஒரு தமிழ் மகன் வந்து சிங்கள பெண்ணை வந்து கற்பழித்தான், தாவணியை பிடிச்சிழுத்தான், இல்லை சேலையை பிடிச்சிழுத்தான், வன்கொடுமை செஞ்சான், அப்படி இருக்காது. அது வந்து ஒரு அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் அவர். அதுதான் பிரச்சனை. அரசியலுங்கிற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறாரு அண்ணன் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறாரு லெலின். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட இருந்து அரசியல் ஒருபோது விலகாதுங்கிறாரு அரிஸ்டாட்டில். பிளாட்டோ என்ன சொல்கிறாரு, நீ வந்து அரசியல் வேண்டாம்னு நீ விலகி நின்னா யாரை வெறுக்கிறியோ அவனுடைய ஆட்சிகளை வாழ நேரிட்டும்டாங்கிறார். அதனால் அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல், முழுக்க என்னுடைய புரிதல். மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்விலிருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டு ஒன்று தான். சிறு வயதிலிருந்தே இந்த மொழி, இனப்பற்று, என்னை படிக்க வைத்த ஆசிரியர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழக கொள்கையில் இருந்தவங்க, பெரியார் இதுகளில் இருந்தவங்க. அவங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது வந்து என்னை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே தள்ளி, அதில் இந்த தேடல் வந்து பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இதெல்லாம் தேட. என்னுடைய பேராசிரியர் கல்லூரி வரும்போது பரமசிவம், அவர் வந்து இந்த திராவிட சிந்தனையில் உள்ள ஒரு ஆசிரியர். இப்போ அவங்கள சந்திக்கும்போது என்னுடைய இன்னொரு கணக்கியல் பேராசிரியர் சலீல் அவர்லாம் திமுகவே அவர்லாம். இப்போ அவர் எல்லாம் வந்து இந்த சிந்தனையை தள்ளி 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 அரசியல் ஆழமாக வந்துட்டு. அப்போ இங்கே வரும்போது நான் வந்து ஒரு சின்ன வயசில் நம்ம குடும்பங்கள்லாம் காங்கிரஸ் குடும்பமாக இருந்தாலும், நான் படிக்க போகும்போது அப்படியே திராவிட முன்னேற்ற கழகம் அது அப்படி வந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து நம்ம சந்திக்கிற நபர்கள் அறிவுமதி, சுபவீரபாண்டியன், குளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன், இந்த ஐயா நெடுமாறன், ஐயா வீரமணி, இந்த மாதிரி சந்திப்பு இப்படியே போகாது. என் கூட இருந்தவங்க தெரியும், உங்களுக்கு பழனி பாரதி, செல்வ பாரதி, விடுதலை, எல்லாருமே வந்து இதே சிந்தனை இருக்கிறவங்கனால அது ஆழமாக அந்த பார்வை விரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறேன், திரைப்படத்துறையில் இருந்தாலும் கம்யூனிச மேடைகளில், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்துகிற கூட்டங்கள், பெரியாரிய இயக்க கூட்டங்கள், அம்பேத்கரிய இயக்க கூட்டங்கள், அதில் பாமக, விடுதலை சிறுத்தைகள் அதோட நேரடியாக அதில் பங்களித்த அவங்க கூட்டங்கள், திமுக இது இல்லை, இது எல்லாமே அப்படியே பேசிகிட்டே சமகாலத்தில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. ஆனாலும் அது சமகாலமாக தான் அப்படி இது திரைப்படமும் இதுவும் ஒன்றா தான் பயணிச்சிட்டே இருந்தேன். அது பேச்சை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக சின்னதாக ஒரு பெரியாரி பணியம், சேகுவரா பணியம் போட்டு பேசின பேச்செல்லாம் இருக்காது. அது இருக்குது. அப்போ இது எங்கே வந்து வருது அப்படின்னா, இந்த ஈழத்தில் நடந்த இந்த இனப்படுகொலை அது வந்து வாழ்த்துக்கள் படம் முடித்து அது ஒரு வாரம் இருக்குது வெளியாக. அப்போ நான் வந்து ஈழத்துக்கு போயிடுறேன், தலைவர்கிட்ட அழைச்சி போயிடுறாங்க. அங்கே போய் என்ன பிறகு என்னுடைய அந்த இதே திரும்பிடுது, திசையே மாறிடுது. அதுவரை நான் வச்சுருந்த அரசியல் நிலைப்பாடு, அந்த புரிதல், அவரை சந்தித்ததுக்கு பின்னால் சந்தித்து அண்ணனோட பேசும்போது இது வேறு ஏதோ வேலை இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அங்கே போய் போன பிறகு அந்த நிலத்தில் இருந்து, இந்த மண்ணிலேருந்து அந்த நிலத்துலேருந்து கடைசியாக வந்த மகன் நான் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாம் இதாகிடுது. அப்போ எங்கள் அண்ணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு, பொங்கவாங்கன்னு தான் பேசுவாங்க, ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு. நான் வந்து அப்போ மண்ணுரிமை மாநாடு இதெல்லாம் எங்கள் அண்ணன் திருமாவளவன் நடத்துகிறாங்க, அதில் நான் பங்கேற்கிறேன். இப்போ எனக்கு புரியல, அண்ணன்லாம் நல்லா தானே செஞ்சுட்டு இருக்காங்க, நான் அண்ணன் கூட இருந்து வேலை செய்கிறேன் அண்ணா அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ணன்னு சொல்லுவேன், அண்ணா நான் வேலை செய்கிறேன் அண்ணா.
அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டே வந்துட்டு நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்போது ஒரு 5000 இளைஞர்களை திரட்டி ஒரு 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 போராட்டம் அது மாதிரி செஞ்சால் 5000 பேருக்குமா சிறை இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் இது என்ன இது எனக்கு அது புரிய வருது. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பயணம், ஒவ்வொரு நொடியும் மரணம் இருக்குது, அதில் போர் சூழல் தான் அது. அந்த நேரத்தில் வந்துட்டேன், இனிமேல் நான் போய் என்ன பண்ண போகிறேன், இப்போ திருமணமால ஒன்றால் என்ன தலைவரை பார்க்குறது இது வந்துட்டோம், சரி இங்கேயே நின்றுவோம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன். அண்ணன் நான் இங்கேயே இருந்துடுறேன் போகலை அப்படின்ட்டு அவர் பெருசாக அது இது பண்ணிக்க முகத்தில் காட்டிக்க மாட்டாருங்க. இங்கேருந்து என்ன செய்ய போறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து அன்னைக்கு என்ன செய்வீங்க? நீங்கள் இங்கேருந்து செய்கிறதுக்கு அன்னையை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அங்கே போய் செய்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. அங்கே போய் நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு கேட்குறேன். போய் இறங்குங்க, உங்களுக்கு தெரிய வந்துடும்ன்றது எடுத்துறாரு பாருங்க. நீங்கள் போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும் அப்படின்னு. உங்களுக்கு தெரிய வந்து இறங்கினேன், தெரிய வந்துருச்சு, பயணம் தொடங்கி போயிட்டுருக்கு. அது வந்து அது 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 இப்போ நானாக விரும்பி இதை செய்யலை, காலம் கையளிச்சிருச்சு, வரலாறு வழி நடத்திட்டு போகுது. அவர் சொல்கிறான்ல, வரலாறு வந்து ஒரு தலைவனின் வருகைக்காக காத்திருக்கிறதே இல்லை, இருக்கிற ஒருவனை தேர்வு செய்துட்டு பயணிச்சிருன்றான். அது மாதிரி இது நமக்கு அப்போ இப்போ ஒரு 70-80 வயசு பெரியவங்கள்லாம் நீ பேசின பிறகு தான்டா நான் யாருன்னே எனக்கு தெரியுதுன்றாங்கன்னா பாருங்கள். 70-80 வயசு பெரியவங்க வந்து நான் வந்து நாம் தமிழர்கள், மொழி, இனம், இது நம்ம வரலாறு இது சொன்ன பிறகு தான் தெரியவே வருது அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம பின்னடைஞ்சிருக்கிறோங்கிறது பாருங்கள். அப்போ அந்த அப்படி சூழலில் தான் இது இறங்கிட்டேன். அந்த இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, பல கட்சிகள் இங்கே வந்து மாநாடு போடுது, தேர்தல் நேரத்தில் தன்னுடைய வலிமையை காட்டி பேரம் பேசுது, சீட்டு பேரம் பேசுது. ஆனால் என் இனம் சாகும்போது மொத்த தொண்டரையும் திரட்டி ஒரு கட்சி கூட போராட்டம் நடத்தலைங்கிற அந்த அந்த ஏமாற்றம் இருக்குது பாருங்கள், அது என்னால் சகிக்கவே முடியல. நடத்துவாங்க, எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு 500 பேர் இருப்பாங்க, அதில் நாங்களே 50 பேர் இருப்போம், நாங்கள் நண்பர்கள். அது ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தேன், இனி இவங்களை நம்பி பயன் இல்லை, இந்த கட்சிகள் இந்த தலைவர்கள் நமக்கானவர்கள் இல்லை, நமக்கான அரசியலாகவும் இல்லை, அரசியல் அதிகாரமற்ற அடிமையாக நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து நம்ம உணவை நம்ம எடுத்து உண்பது போல், நம்ம மூச்சு காற்றை நாமளே சுவாசிப்பது போல் நமக்கான உரிமையை நாம் தான் போராடி பெறணுங்கிற புரிதல் வந்த பிறகு தான் சரி இறங்குவோம்னு இறங்கி. அதுவும் தலைவர் சொன்னதான். தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, சாகிறதுன்னு ஆயிடுச்சு, அது ஏன் சரணடைஞ்சு சாகணும், சண்டையிட்டு சாவோம், போராடினாலும் சாவோம், போராடலைனாலும் சாவோம், ஒருவேளை போராடினா வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போராடிட்டு சாவோமே அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அதில் ஹோசிமின் என்ன சொல்கிறாரு, அவர் வியட்நாம் விடுதலைக்கு முன் வைக்கும்போது அடிமையாக 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானதுன்றார். அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, நம்ம அடிமைகளாக வாழ்கிறத விட 1000 ஆண்டுகள் வாழ்கிறத விட வீரமாக வாழ்ந்துட்டு செத்துரும்டா, ஒரு நொடியது செத்துரும்டாங்கிறார். அதை தலைவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, 1000 ஆண்டுகள் நம்ம அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது தான், அதுவும் அந்த சுதந்திரத்துக்காக போராடி சாவது அதை விட மேலானதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல எனக்கு வந்து அந்த எண்ணம் வந்துச்சு. சரின்னு நாங்கள் தெருவில் இருக்கிற நெருக்கமான தெருவில் இருக்கிற நண்பர்கள் ஆரம்பிச்சதை வச்சு தான் ஆரம்பிக்கிறார். 5 பேர் 6 பேர் 8 பேர் வச்சு ஆரம்பித்த இயக்கம். அவருக்காக இறந்த வீரர்களின் எண்ணிக்கையே வந்து 50,000க்கு மேலே ஆயிடுச்சு. அது அதே எண்ணத்தில் மக்கள் இருந்துட்டாங்க. நம்ம உணர்வை கொடுத்து போராட வாங்கங்கிறதே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, உயிரை கொடுத்து போராடுவோம்டான்னு சொல்லி வந்தது. அதுதான் பெரிய நான் வந்து இன்றைக்கி இப்போலாம் வந்து பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஒரு இவ்வளோ வருது, இவ்வளோ பெரிய கட்சியாக பேசப்படும், செய்வான் வந்தால் சரி, வந்தாலும் சரி, போனாலும் சரின்னு இறங்கி செஞ்சது அவங்களுக்கு தெரியாது. இந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் வந்து இந்த நிலத்தில் ஏற்படுத்தின தாக்கத்தை வந்து எந்த ஒரு அரசியல் இயக்கமும் ஏற்படுத்தியிருக்காது. அது